திருமந்திரத்தை அருளியவர் திருமூலர். பன்னெடும் காலமாக திருமூலருடைய வாழ்க்கை வரலாறு 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திருமூலருடைய வரலாறை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் மீண்டும் அந்த வரலாற்றிற்குள் செல்லாமல் நம்முடைய வாழ்வில் நாம் இறைவனுடைய திருவடி பேற்றை அடைய வேண்டும் என்றால் திருமூலர் நமக்கு என்ன பாதையை காட்டியிருக்கிறார், அவர் பாடல்கள் மூலமாக இந்த ஆன்ம விடுதலை, அதாவது இந்த ஆன்மாவானது பிறவிகளுக்குள் அடங்காமல் இறைவனுடைய திருவடி பேற்றை அடைவதற்கு அவர் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார் என்பது குறித்துத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். இப்பொழுது ஒரு திரைப்படம் வருகிறது என்றால் அந்த திரைப்படம் வருவதற்கு முன்னால் முன்னோட்டமாக தொலைக்காட்சி பெட்டிகளிலும் சரி திரையரங்குகளிலும் சரி டீசர் என்று ஒன்று வெளியிடுவார்கள். அதனுடைய நோக்கம் அந்த திரைப்படத்தினுடைய மொத்த கருவையும் ஒரு சில நிமிடங்களில் அதை பார்ப்பவர்களை ஈர்க்கின்ற வகையிலே அந்த டீசர்களை வெளியிடுவார்கள் முன்னோட்டமாக. அப்படி திருமந்திரம் தந்த திருமூலர் தான் யார் என்பதை ஒரு பாடலிலே முன்னோட்டத்தை கொடுக்கிறார். பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. ஒரு மனிதன் இந்த உலகிலே பிறக்கிறான் என்றால் அந்த பிறப்பதற்குரிய காரணம் என்ன என்பதை பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் திருமூலர் இந்த பாடல் மூலமாக நான் ஏன் இந்த மண் உலகிற்கு வந்தேன் என்பதற்குரிய காரணத்தை கொடுக்கிறார். ஆக நீங்கள் அனைவருமே இறைவனுக்கு ஏதோ பொழுதுபோக்குக்காக நம்மை மண் உலகிற்கு அனுப்பியிருக்கிறான் என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை என்பது வரம், சாபம் அல்ல. மனித பிறவி என்பதே சாபத்தின் விளைவாக வருவதல்ல, வரத்தின் விளைவாக கிடைப்பது. அப்ப கிடைக்கின்ற இந்த பிறவியை நாம் கடை தேற்ற வேண்டும் என்றார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திருமூலர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல் பாடல், பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய தர்ம காரியங்களை செய்யாமல் பின்னால் 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 தர்மம் செய்பவனெல்லாம் முன்னால் 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 முதல் வரியில் சொல்கிறார், பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது. இந்த மனித வாழ்க்கையில் வள்ளுவர் கூறுகின்ற அறத்தை பின்பற்றாமல், நாலடியார் கூறுகின்ற அறத்தை பின்பற்றாமல், பழமொழி 400 சொல்கின்ற அறத்தை பின்பற்றாமல் நீ உன் வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளி கொண்டே போனால் உன் வாழ்க்கை என்னவென்று ஆகும் என்றால் பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது. முன்னை நின்று முயல் தவம் செய்கிறார். நீங்களெல்லாம் என்னை போன்று ஒரு தவம் செய்யாத காரணத்தினால் முன்னை நின்று முயல் தவம் செய்கிறார். என்னை நான் செய்த தவத்தினால் என்னை நன்றாக, அந்த வார்த்தைக்குள் அவர் அடக்கி இருப்பது உடல் உறுப்புகள் அத்தனையும் கொடுத்து எதிலும் சேதாரம் இல்லாமல் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். எதுக்கு? ஒரு வேலையை கொடுத்து இறைவன் அனுப்பி இருக்கிறான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இந்த தமிழ் செய்வதற்காகத்தான் நான் இந்த மண் உலகிற்கு வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய முகவுரையாக கொடுக்கிறார். இப்படி வாழ்கின்ற மனிதர்களில் நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு முகவுரை கொடுக்கின்ற அளவிற்கு நாம் வாழ்க்கையை கடை தேற்றி இருக்கிறோமா என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமையோடு தான் இந்த மண் உலகிற்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையை வேடிக்கையாக, விளையாட்டாக, பொழுதுபோக்காக இந்த வாழ்க்கையை முழுவதுமாக தொலைத்து விட்டு இன்ப போக சாரங்களில் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு
கடைசி காலத்திலே மரணம் எய்கின்ற தருணத்திலே சங்கரா சங்கரா என்று சொல்லி என்ன பலன்? இதையெல்லாம் உணர்வதற்குத்தான் இப்படிப்பட்ட சத்சங்கங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதற்குரிய அடிப்படை காரணம். வாழ்வில் பொருள் ஈட்டுவது மட்டும் நம் நோக்கம் அல்ல, வாழ்வின் இறுதியில் அருளையும் ஈட்ட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் இப்படியான ஆன்மீக சொற்பொழிவு கூட்டங்கள் நமக்கு நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. இப்போ தன்னை அவர் முன்னிலைப்படுத்திக் கொண்டார். யார் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை சொல்லிவிட்டார். இவருடைய நூல் என்பது திருமந்திரம். சைவ சமயத்தினுடைய சித்தாந்தங்கள், சைவ சமயத்திற்குரிய அடிப்படை கருத்துக்கள், இந்த சமயம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை எல்லாம் முதலாக நமக்கு கொடுத்தவர் யார் என்றால் திருமூலர். அவரை ஒட்டித்தான் பிற்காலத்திலே மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் என்ற புறச்சந்தான குறவர்கள் திருமூலரிடம் இருந்து கருத்துக்களை உள்வாங்கி அதை எளிமைப்படுத்தி இந்த சைவ பெருமக்களுக்கு கொடுத்தார்கள். அடிப்படையில் திருமூலருடைய திருமந்திர பாடல்களில் இருந்துதான் நமக்கான கருத்துக்கள் எல்லாம் நம்மிடம் வந்து சேர்ந்தன. இப்ப முதல் பாடல் சொல்கிறார், சிவபெருமான் என்பவன் யார்? திருநாவுக்கரசு பெருமான் சிவபெருமானை பார்த்திருக்கிறார். குனித்த புருமமும் கொவ்வை செவ்வாயும் என்ற பாடலிலே சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்பதை நமக்கு உருவகப்படுத்தி காட்டினார். அதற்கடுத்து சுந்தரர் வருகிறார். அவரும் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே அப்படின்னு அவர் கொடுக்கிறார். இப்ப திருமூலர் தத்துவ ரீதியாக சிவபெருமான் என்பவர் யார், அதற்குரிய விளக்கம் என்ன? இப்ப மற்ற சமயங்களை சார்ந்தவர்கள் நம்மளை கேள்வி கேட்பார்கள், உங்கள் கடவுளுக்குரிய வரையறை என்ன? ஒன்று அவன்தானே. எடுத்த உடனே சொல்கிறார், எப்படி பட்டினத்தார் தன்னுடைய பாடலிலே ஒன்று என்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு, எப்படி பட்டினத்தார் கொடுத்தாரோ அப்படி திருமூலர் நமக்கு கொடுக்கிறார். ஒன்று அவன்தானே. எந்த சமயத்தவர் எந்த கடவுளை வணங்கினாலும் அது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். பல்வேறு கடவுள்கள் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் என்னவென்றால் இந்த ஐம்பெரும் பூதங்களும் 5 கடவுள்களின் கட்டுப்பாட்டிற்குள் போனால் எவையுமே சரிவர இயங்காமல் போய்விடும். நீங்கள் இறைவனுக்கு என்ன பேர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எந்த பேரை வைத்தாலும் நாம் வணங்கக்கூடிய கடவுளுக்கு ஒரே பெயர் தான். எப்படின்னு கேட்கலாம். நம்ம சைவத்துல அடிக்கடி நாம் சொல்லுகின்ற 2 வரி, தென்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொதுவாக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னாடுனா நம்ம விந்திய மலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிக்கு தென்னாடு என்று பெயர். இந்த தென்னாட்டிற்குரிய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது காலங்காலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. எப்படி திருக்குறளுக்கு ஒவ்வொரு உரையாசிரியர்களும் காலங்கள் தோறும் புது புது பொருள்களை கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கிறார்களோ, அப்படி இந்த 2 வரிக்கு தேவார பன்னிசையிலே மிகச் சிறந்த ஒருவராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் என்பவர் ஒரு புதிய பொருளை கண்டுபிடித்து சொன்னார். ரொம்ப அதிசயமான ஒரு பொருள். தென்னை மரம் இருக்கிறது. அந்த தென்னை மரத்திலே இருக்கக்கூடிய இளநீர் என்பது என்ன சுவை? இனிமையான சுவை. இனிமையான சுவை உள்ளதற்கு தென்னை என்று பெயர் வைத்திருக்கிறோம். அந்த தென்னை என்ற சொல் எதிலிருந்து மருவி வந்ததென்றால் தேன் என்கின்ற வார்த்தையிலிருந்து தென் என்ற வார்த்தை உருவாகி இருக்கிறது. அந்த தேன் போன்ற இளநீரினுடைய சுவை இருப்பதினால் அந்த மரத்திற்கு நாம் தென்னை என்று பெயர் வைத்திருக்கிறோம். அப்படியானால் இங்கு வந்து பொருத்தி பாருங்கள், தென்னாடு உடைய சிவனே போற்றி. தென் என்பால் தேன் என்று மருவியதால் அதற்கு இனிமை. நாடு என்பதை ஆடு என்று பொருள் கொள்ளுங்கள், பிரித்துக் கொள்ளும் போது.
இனிமையாக ஆடக்கூடிய சிவனே போற்று. அவன் வெறும் தென்னாட்டுக்கு மட்டுமல்ல, இனிமை உடைய நடனம் ஆடுகின்ற சிவனே போற்றி. அடுத்த வரி இருக்கு பாருங்க, எந்நாட்டவர்க்கும் அவன்தான் இறைவன், எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று இன்றைக்கு ஒரு புதிய சிந்தனையோடு காலங்காலமாக அந்த சிந்தனை என்பது உருவாகி கொண்டே இருக்கும். ஒன்று அவன்தானே, யார் என்று அவர் சொல்ல திருமூலர், ஒன்று சிவபெருமானேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலன்னா, சிவபெருமான் என்று சொன்னால் ஒரு சிறிய வட்டத்திற்குள் கொண்டு போய் நாம் சிவனை அடக்கி விடுவோம். அதனால் திருமூலர் யோசித்து ஒன்று அவன்தானேன்னு சொல்லிட்டார். அவன் என்று சொன்னார், நீ எந்த பெயரை வேண்டுமானாலும் வைத்துக்கொள், உனக்கு விருப்பப்பட்ட பெயரை சொல்லிக்கொள், ஆனாலும் அவன் எங்கள் மண்ணிலே சிவபெருமான் என்று அழைக்கப்படுகிறவனைத்தான். ஒன்று அவன்தானே. இரண்டு அவன் இன்னருள். இரண்டு அவன் இன்னருள் என்றால் சிவம் தனித்து இயங்காது, சக்தி தனித்து இயங்காது, இரண்டும் இணைந்தால்தான், சிவசக்தியாக இருந்தால்தான் நமக்கு அருள் கிடைக்கும். சிவம் தானாக வந்து அருள் கொடுக்காது, சக்தியினுடைய சொரூபமாக இணைகின்ற பொழுதுதான் சிவசக்தியாக இணைந்து நமக்கு அருள் கொடுக்கும். அது ஒரு பொருள். இன்னொன்று இரண்டவன் இன்னொருள். இன்னருள் என்றால் இந்த உலகம் முழுமைக்கும் ஒரு நொடி காற்றினுடைய பரவல் நின்று விட்டால் என்ன ஆகும்? மரங்கள் கூட சில நாட்கள் உயிர் வாழலாம் காற்று இல்லை என்றால். இந்த விலங்குகளும் பறவைகளும் மனிதர்களும் ஒரு நொடி காற்று இல்லை என்றால் அத்தனை பேரும் என்ன ஆவோம் என்பதை புரிந்து கொள்ளணும். இரண்டு அவன் இன்னருள். எது இன்னருள்னா, நமக்கு இடப்பக்க சுவாசத்திற்கு இடைகளை என்று பெயர், வலப்பக்க சுவாசத்திற்கு பிங்களை என்று பெயர். இந்த இடகளையும் பிங்களையும் ஒரே மாதிரியான சுவாசம் கிடையாது. இடப்பக்கம் சுவாசிப்பது ஒரு அளவு, வலப்பக்கம் சுவாசிப்பது ஒரு அளவு. இரண்டு பொருளிலே சிவமும் சக்தியுமாக இருந்து நமக்கு அருள் செய்கிறார்கள். இன்னொன்று, நாம் உயிர் வாழ வேண்டும் என்றால் இடகளையும் பிங்களையும் இயங்கினால்தான் நாம் உயிர் வாழ முடியும். இரண்டு அவன் இன்னருள். நின்றனன் மூன்றினுள். அது என்ன மூன்று? அவன் சிவபெருமானாகவும் இருக்கிறான், திருமாலாகவும் இருக்கிறான், படைக்கின்ற பிரம்மனாகவும் இருக்கிறான். நின்றனும் மூன்றினுள். நீங்கள் அவர்களை மூன்று பேராக பார்த்தாலும் அவர்கள் ஒருவராகத்தான் இருப்பார்கள். நான்கு உணர்ந்தனன். நான்கு என்று சொன்னால் வடமொழி வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற ரிக், யசுர், சாமம், அதர்வனம், இந்த நான்கு வேதங்களை வடபுலத்தார் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் தென்புலத்திலே வாழுகின்ற நாம், நமக்கு அதற்கு ஒப்புமை கிடையாது. அறம், பொருள், இன்பம், வீடு. அறத்தால் வருவதே இன்பம். அந்த இன்பத்தின் மூலமாக நாம் ஈட்டுகின்ற பொருளால் நாம் எங்கு போய் சேர்வோம் என்றால் வீடு வெற்றினை போய் அடைவோம். அறத்தால் வருவதே இன்பம். அறம் சாராமல் நீங்கள் சேர்க்கின்ற செல்வம் எதுவாக இருந்தாலும் அது பூதம் காத்த பணம் போல ஆகிவிடும். பூதம் என்ன பண்ணுனா, தானும் அனுபவிக்காது, அடுத்தவங்களுக்கும் கொடுக்காது. அப்படி ஒரு நிலைமை அடைந்து விடும். நான்கு உணர்ந்தனன். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற நான்கு செய்திகளை உணர்ந்தவன் யார் என்றால் சிவபெருமான். ஐந்து வென்றனன். ஐந்து என்று சொன்னால் நம் உடலிலே இருக்கக்கூடிய ஐந்து பொறிகள், அந்த ஐந்து பொறிகளால் வருகின்ற ஐந்து புலன்கள், மெய், வாய், கண், காது, மூக்கு, இவை ஐந்தும் பொறிகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஐந்து பொறிகளால் உணரப்படுவது புலன் என்று பெயர்.
அதனால்தான் வாட்ஸ்அப் கூட நம்ம என்ன வச்சுக்கிறோம், புலனம்னு பேர் வச்சுக்கிறோம். புலன்களால் உணரப்படுவது. இந்த ஐந்தும் என்ன செய்கிறது? கண்ணிற்குரிய வேலையை கண் செய்கிறது, காதுக்குரிய வேலையை காது செய்கிறது, வாயிற்குரிய வேலையை வாய் செய்கிறது, உடலுக்குரிய வேலையை உடல் செய்கிறது. இப்படி ஐந்து பொறிகளும் ஐந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. இதை ஐந்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் யாரிடம் இருக்கிறது என்றால் சிவபெருமானிடம் இருக்கிறது. ஐந்து உணர்ந்தனன். இவை அனைத்தும் சிவபெருமானுக்குரிய இலக்கணம் வரைக என்று ஒரு 5 மதிப்பெண் கேள்வி கேட்டார். சைவர்கள் கொடுக்கின்ற விடை: 1 அவன்தானே, 2 அவன், இன்னருள் நின்றனன், 3 4 உணர்ந்தனன், 5 வென்றனன். அடுத்து 6 விரிந்தனன். 6 என்று சொன்னால் நம் உடலிலே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், ஆக்ஞை, விசுக்தி, இப்படி ஒரு 6 ஆதாரங்கள் நம் உடலிலே இருக்கிறது. இந்த 6 ஆதாரங்களாகவும் யார் விரிந்து நிற்கிறான் என்றார். இவையெல்லாம் நாம் உடலிலே காணப்படுகின்ற பொருட்கள் அல்ல. இவை அனைத்தும் இறைவன் நம் உடலிலே சூக்கும பொருளாக இருக்கிறான். 6 ஆதாரங்களோடு நம் உடலிலே இருக்கக்கூடிய இறைவன் 6 விரிந்தனன். 6 இடங்களிலே இறைவன் நமக்கு அடையாளம் வைத்திருக்கிறான். 7 உம்பர் சென்றனன். 7 உம்பர் என்று சொன்னால் 7 உலகங்கள். கீழேழு உலகம், மேலேழு உலகம், 14 லோகம் என்று சொல்வார்களே, அப்படி சிவபெருமான் என்பவன் ஏதோ இந்த பூமிக்கு மாத்திரம் சொந்தமானவன் அல்ல. உலகம் என்று எங்கெங்கு இருக்கிறதோ அத்தனை உலகங்களுக்கும் யார் தலைவன் என்று சொன்னால் சிவபெருமான் ஒருவன் தான் தலைவன். அவனை மீறி ஒரு தலைவன் உலகத்திலே இருக்க முடியாது. ஏன்னு கேட்கலாம். மற்ற தலைவன் எல்லாம் பலமுறை அவதாரம் எடுப்பார்கள், பலமுறை தாயின் வயிற்றிலே பிறப்பார்கள், பலமுறை இறந்து போவார்கள். இவர்கள் அவதார பிறவிகள். ஆனால் சிவபெருமான் ஒருவன் தான் எந்த அவதாரமும் எடுக்காமல், எந்த தாயிற்கும் பிறக்காமல், யாரையும் தந்தையுமாக பெற்றுக் கொள்ளாமல் தானே தோன்றிய ஒருவன் யார் என்றால் அது நம்முடைய சிவபெருமான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.